இந்த சின்ன கவரில் இருக்க இந்த பூச்சி தான் ஒரு 2-3 டேஸில் ஆயிரக்கணக்காக பெருகிரும். ஆமாங்க, இது பேர் தான் டாஃப்னியா, மீன் குட்டிங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இதை நம்ம கல்ச்சர் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஸ்டார்டர் கல்ச்சர் தேவை. ஸோ இந்த ஸ்டார்டர் கல்ச்சர் நான் வந்து அபி ஃபிஷ் ரூம் அபினேஷ் அவர்கிட்ட நான் வாங்கியிருந்தேன். இந்த ஓஜி அபி நிறையா பேருக்கு தெரியும். ஸோ இந்த டாஃப்னியா கல்ச்சர் எந்தெந்த தண்ணிக்கு செட் ஆகுன்றதுக்காண்டி ஒரு டெஸ்ட் பண்ணலான்ட்டு இந்த ரெட் கலர் இருக்க வாளியில் வந்து சால்ட்டும் ஆரோ வாட்டரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் இருக்க வாளியில் பியூர் ஆரோ வாட்ரு, அந்த டப்பில் வந்து போர் வாட்டர் சால்ட் வாட்டர் இருக்கும்ல எப்போதும் அந்த மாதிரி. இந்த சின்ன கேனில் வந்து கொஞ்சோண்டு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஈஸ்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நல்லாவே ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு டப்லையுமே ஃபஸ்ட்டு வடிகட்டி ஊற்றிடுங்க. டேரெக்டாக மொய்னாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை ஊற்றாதீங்க. இதை ஊற்றி முடிச்சுட்டு தண்ணி செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மொய்னா ஆர் டாஃப்னியா ரெண்டில் இது எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான் மொய்னா டாஃப்னியாவுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஸ்டார்டர் கல்ச்சர் உள்ளே விடுறது தான், அவ்வளோதான். 2 or 3 days அது நல்லாவே